Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பேசிக்கா ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன்ஸ்ல வருமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஸோ எந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட 2 செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எழுதுற செட் வந்து டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவதா எழுத போற செட்ல வர நம்பர் வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்றோம். இங்க நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா இந்த டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கணும். இப்படி கூட கனெக்ட் ஆயிருக்கலாம், இப்படி கூட கனெக்ட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் கனெக்ட் ஆயிருந்தாலே அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் நம்பர்ஸ் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்காங்களேன்னா கோடொமைன்ல கனெக்ட் ஆகாமல் இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. இங்கே எந்த ஒரு நம்பருக்கும் 2 மேப்பிங் நடக்கக்கூடாது. ஒரே நம்பர்லேருந்து இந்த மாதிரி 2 லைன் போயிருக்கவே கூடாது. அப்படி போயிருந்தா அது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படி சொல்லி கொடுப்போம் அப்படின்னா இதை வந்து சைல்டுனும் இதை வந்து உமன் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைல்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு மதர் இருப்பாங்க. 4க்கும் 5க்கும் ஒரே மதர் கூட இருக்கலாம்ல, அதனால இது வந்து அக்செப்டட். ஆனால் ஒரே ஒரு சைல்டுக்கு 2 மதர் இருக்கவே முடியாதுல்ல, அதனால இது வந்து நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ ஒரு சில உமன் வந்து சைல்டு இல்லாமல் கூட இருக்கலாம்ல, ஸோ அப்படி கூட அக்செப்டட் தான். ஸோ இதெல்லாம் இருந்தால் வந்து பேசிக்காக ஃபங்க்ஷன், அந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டொமைனில் இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கணும், ஒரே ஒரு லைனால் தான் கனெக்ட் ஆகிருக்கணும், அதான் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆன் டூ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் அப்படின்றது டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எக்ஸாக்டாக தனித்தனி இமேஜோட இப்படி ஜாயின் ஆகிருக்கணும். இப்போ இதில் வந்து இது ஃபங்க்ஷன் தான், ஆனால் இது வந்து ஒன் கிடையாது, மெனி ஒன். 2 பேர் போய் ஒரே மதர் கூட கனெக்ட் ஆகுறாங்க, 2 சைல்டு இருக்காங்க இந்த மதருக்குன்னு சொல்கிறோம்ல, இது வந்து ஒன்ல வராது. ஆனால் இது ஃபங்க்ஷன் தான், ஆனால் இது வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்படி இல்லாமல் எல்லாரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கனெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அது வந்து ஒன். கோடொமைனில் கனெக்ட் ஆகாமல் எலிமெண்ட் இருந்தால் கூட நமக்கு ஓகே தான். ஸோ ஒரு ஒன் ஃபங்க்ஷன்னு ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா டொமைனில் இருக்க எலிமெண்ட் எக்ஸ்னும் கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னும் எடுத்துப்பாங்க. ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒன் ஃபங்க்ஷன் ப்ரூஃப் எழுதணும்னா எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2, அதாவது இங்கே வந்து x1 அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டும் இங்கே ஒரு x2 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட ஃபங்க்ஷனில் கிடைக்கிறது எஃப் ஆஃப் x1, இது வந்து எஃப் ஆஃப் x2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃப் ஆஃப் x1ம் எஃப் ஆஃப் x2ம் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா x1ம் x2ம் டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் x1ன்ற எலிமெண்ட்டும் எஃப் ஆஃப் x2வோட எலிமெண்ட்டும் ஈக்குவலாக இல்லை, இது ரெண்டும் வித்தியாசமாக இருந்ததுன்னா இந்த x1ம் x2ம் கூட எப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது ரெண்டுத்தில் எதை வேணாலும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம், ரெண்டுமே ஒன்னுக்கான ப்ரூஃப் தான். இப்போ ஆன் டூ ஃபங்க்ஷன். ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த ஒன்ல இருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் என்னென்னா உங்களோட கோடொமைன் இருக்காங்கல்ல, கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கணும், அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கோடொமைனில் இருக்கிற எல்லார்கிட்டையும் லைன்ஸ் வந்து இப்படி கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல்னு சொல்லிடுவாங்க. கோடொமைன்னா நம்மளோட 2வது செட். ரேஞ்சுனா யாருக்கெல்லாம் மேப்பிங் நடந்திருக்கோ அவங்கள தான் நம்ம ரேஞ்சில் சொல்லுவோம். இப்போ இதில் 6 எலிமெண்ட் இருக்குது, 4 பேருக்கு தான் மேப்பிங் நடந்திருக்கு, அப்போ அந்த 4 பேர் தான் ரேஞ்சில் வருவாங்க. நம்ம கிளாஸ் 11ல் பார்த்தது தான். இப்போ கோடொமைனும் இங்கே இருக்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்னாக இருந்தால் தான் ஆன் டூவாக இருக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி மெனி ஒன் கூட கனெக்ட் ஆகி ஆன் டூவாக இருக்கலாம். ஸோ ஒரு சில ஃபங்க்ஷனில் ஒன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஆன் டூவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட புக்கில் வந்து இன்னொரு வேர்டு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து இன்ஜெக்டிவ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜெக்டிவ்னாலும் ஒன்னாலும் ஒன்று தான். ஸோ ஷோ தட் இட்ஸ் இன்ஜெக்டிவ், ஷோ தட் இட் இஸ் சர்ஜெக்டிவ். சர்ஜெக்டிவ்னா ஆன் டூ அப்படின்னு அர்த்தம், இன்ஜெக்டிவ்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ் ப்ரூவ் தட் இட் இஸ் பைஜெக்டிவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து போத் ஒன் அண்ட் ஆன் டூ 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். இதில் முதல் கொஸ்டின் பாருங்க. Show that the function f r star to r star defined by f of x is equal to 1 by x is 1 and on 2 where r star is a set of all non-zero real numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் ஸ்டார்லேருந்து ஆர் ஸ்டாருக்கு மேப்பிங் நடந்திருக்கு. ஆறுன்னா யூஸ்வலாக நம்ம ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஸ்டாரை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாருக்கு இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா
நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்குது. ரியல் நம்பர்னா உங்களோட நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர், டெசிமல், ரூட் நம்பர்ஸ், அதான் இரேஷனல் நம்பர் எல்லாம் கலந்தது தான் ரியல் நம்பர். அப்போ எல்லா ரியல் நம்பர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. -2 -1 0 மட்டும் இல்லை. ஏன்னா இங்கே நான் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களே, 0 மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் 1 2 3ன்னு 1/2 1/5 எல்லாமே இருக்குது. ஏன்னா அது வந்து ரியல் நம்பர். 1/2 3/4ன்னு எல்லா நம்பரும் இருக்குது. அதே போல் இதுக்குள்ளேயும் எல்லா ரியல் நம்பரும் இருக்குது, 0 மட்டும் இல்லை. ஏன் மேம் 0 இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா உனக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1/x தானே. எக்ஸோட பிளேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/0ன்னு வரும். 1/0ன்றது என்னது? நாட் டிஃபைன் ஒரு வேல்யூ ரியல் நம்பரில் கிடையாதுல்ல. ஸோ அந்த 0 போட்டால் இது ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு வந்துடும். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆனால் தானே அது முதல்ல ஃபங்க்ஷனே வரும். அதனால தான் அதை 0வை ரிமூவ் பண்ணியிருக்காங்க டொமைன்லேருந்து. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1 1 on 2 அப்படின்னு நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க? ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம முதல்ல எப்போவுமே வந்து 1 1 ஃபங்க்ஷனோ on 2 ஃபங்க்ஷனோ ப்ரூஃப் எழுதுறதுக்கு முன்னாடி இது 1 1ஆன்றதை நம்ம மைண்டில் டெஃபினட்டாக யோசிச்சுட்டு தான் எழுதணும். இப்போது 1/xனா இப்போ -1 வந்து நம்ம வந்து மேப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, -2வை மேப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். -1/2 கூட மேப் ஆகும். 1 மேப் பண்ணால் 1 கூட மேப் ஆகும். திருப்பி 1 மேப் பண்ணால் +1 கூட மேப் ஆகும். 2வை மேப் பண்ணால் 1/2 கூட மேப் ஆகும். ஏன்னா 1/xன்றது என்ன? அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு இமேஜ் டெஃபினட்டாக கிடைக்கும்ல. அப்போ அது டெஃபினட்டாக என்ன தான் 1 1 ஃபங்க்ஷன் தான். இது 1 1ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் இதுக்கு வந்து என்னென்னு எழுதிக்கிறேன்? இதோட ப்ரூஃபை தான் எழுத போகிறேன். எப்படி ப்ரூஃப் எழுதணும் 1 1 ஃபங்க்ஷனுக்கு? ஸோ 1 1 ஃபங்க்ஷனில் நம்ம 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். நம்மளோட கோடொமைன்லேருந்து f(x1) = f(x2) அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். f(x)க்கு அவங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க? 1/xன்னு கொடுத்தாங்க. அப்போ 1/x1 = 1/x2 அப்படின்னு எழுதிக்கணும். இங்கே டிவைடில் இருக்க x2 இங்கே வந்தால் மல்டிப்ளைடும், இல்லை இங்கே டிவைடில் இருக்கிற x1 அங்கே போனாலும் மல்டிப்ளைடும். அப்போ x2 = x1 கிடைக்குது. அப்போ x1 x2 என்னன்னு கிடைச்சாச்சு? ஈக்குவல்னு கிடைச்சாச்சு. ரெண்டு கோடொமைனில் இருக்க 2 எலிமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் அவங்களோட கரஸ்பாண்டிங் டொமைன் வேல்யூஸும் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ தேர்ஃபோர் f is 1 1. இது ஒரு 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் எழுதியாச்சு. அடுத்து நம்ம on 2 எழுத போகிறோம். ஸோ on 2 எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் கனெக்ட் ஆவாங்களா? நான் டெஃபினட்டாக கனெக்ட் ஆவாங்கல்ல. இங்கே வந்து 2 வந்து 1/2 வந்துருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 1/2 கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இங்கே இருக்கிறவங்களும் டெஃபினட்டாக எல்லாருமே கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஒரு on 2க்கு நீங்கள் வந்து எஸ் இட் இஸ் on 2ன்னு ப்ரூஃப் எழுதணும்னா இதுதான் உங்களோட ப்ரொசீஜர். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினில் f(x) = 1/xன்னு இருக்கா? இந்த f(x)ஐ எடுத்துட்டு yன்னு போட்டுக்கோங்க. ஸோ y = 1/x அப்படின்றதான் கொஸ்டின். இங்கேருந்து பார்க்கும்போது y = ஃபங்க்ஷன் அப்படின்னா on 2க்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கனெக்டடான்னு நம்ம பார்க்கணும்னா x = ஈக்குவேஷனை மாற்றிக்கணும். அப்போ டிவைடில் இருக்க x இங்கேயும் இங்கே மல்டிப்பில் இருக்க y இங்கேயும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ x = 1/y அப்படின்னு கிடைக்குது. அப்போ x = 1/y அப்படின்னாலும் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து கோடொமைனில் இருக்க எல்லாமே டெஃபினட்டாக கனெக்ட் ஆகும்னு அர்த்தம். இது அப்படியேவும் சில பேர் எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. இல்லை இதை நான் இன்னும் ஒரு ஸ்டெப் போட்டு நான் இதை வந்து ப்ரூஃப் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் இந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. அதாவது f(x) = 1/x அப்படின்ற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த 1/y சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ 1 × 1/y மேலே வந்துச்சுன்னா y/1ன்னு வந்துடும். அப்போ =y. அப்போ f(x) = y அப்படின்னு கிடச்சிருச்சு. f(x) = yன்னு கிடைக்கிறதுனால இது டெஃபினட்டாக என்ன ஃபங்க்ஷன்? இது ஒரு on 2 ஃபங்க்ஷன். ஸோ f is on 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 1 1 on 2 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஸ் த ரிசல்ட் ட்ரூ if the domain r star is replaced by n with the codomain being same as r star? இப்போ இதுலேயும் ரியல் நம்பர் இருந்து இதுலேயும் ரியல் நம்பர் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, சப்போஸ் இந்த டொமைனில் வெறும் நேச்சுரல் நம்பர் மட்டும் இருக்குது, கோடொமைனில் இதே ஆர் ஸ்டார் இருக்குது, அப்போ கூட இந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு வருமா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது பார்க்கலாம். இந்த ரிசல்ட் ட்ரூவான்னு செக் பண்ண போகிறோம். இஃப் த டொமைன் r star is replaced by n. இப்போ டொமைனை வந்து நேச்சுரல் நம்பராக மாற்றிட்டு கோடொமைனை அதே ஆர் ஸ்டாரே நம்ம வச்சுக்கிறோம். அதாவது 0 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம். இப்படி இருக்கு ரியல் நம்பர்ஸ். இப்போ இது வந்து 1 1 on 2 சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. முதல்ல ப்ரூஃப் எழுதுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சு பாருங்க. இப்போ 1 1/xன்னு பண்ணால் 1 வந்து 1 கூட ரிலேட் ஆகும். 1/2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2. 1/2ன்றது ரியல் நம்பரில் இருக்கும். 3 பண்ணால் 1/3, 4 பண்ணால் 1/4 எல்லாமே ரியல் நம்பரில் இருக்கும்ல. ஏன்னா எல்லா ஃப்ராக்ஷனல் நம்பரும் ரியல் நம்பரில் வரும். அப்போ இங்கே இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆவாங்களா? டெஃபினட்டாக கனெக்ட் ஆகிடுவாங்க. யாராவது 2 பேரும் ஒரே நம்பரோட கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படி எந்த சான்ஸும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வேறு வேறு இமேஜ் தான் கிடைக்க போகுது. அப்போ டெஃபினட்டாக இது என்ன ஃபங்க்ஷன் தான்? 1 1 ஃபங்க்ஷன் தான். அப்போ இது 1 1க்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆஸ் யூஷுவல் எழுதிடலாம்.
கண்டிப்பா இத வந்து நீங்க மைண்ட்ல வந்து யோசிச்சு பார்த்துட்டு, இது 1, 1 இருந்தா தான் இந்த மாரி ப்ரூஃப் எழுதணும். இது 1, 1 இல்ல அப்டின்னா, அது ஏன் 1, 1 இல்ல அப்டின்றதுக்கான ரீசன தான் நம்ம போய் எழுதணும். இத நம்ம அப்கமிங் கொஸ்டின்ல இன்னும் பார்ப்போம் நெறைய எக்ஸாம்பிள் வச்சு. இப்ப இது 1, 1ன்னு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் வேற வேற இமேஜ் வந்துச்சுல்ல. அப்ப f of x1 ஈக்குவல் டு f of x2 அப்டின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. f of x ஓட ஃபங்ஷன் 1/x1 ஈக்குவல் டு 1/x2. ஸோ இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்லை ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் x1 ஈக்குவல் டு x2 வந்துருச்சு. தேர்ஃபோர் f is 1, 1 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆன் டு 1 பார்க்க போகிறோம். ஆன் டுக்கு என்ன கண்டிஷன்? கோடொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆயிருக்கணும், அப்படிதானே? நல்லா யோசிச்சு பாருங்க. கோடொமைன்ல நிறைய நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. ஆனா எந்த நெகட்டிவ் நம்பருக்கும் மேப்பிங் நடக்காது. ஏன்னா இங்க நேச்சுரல் நம்பர் மட்டும் தானே டொமைன்ல இருக்காங்க. இங்க நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லைல்ல. பாசிட்டிவ் நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணா பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்குமே தவிர என்னைக்கும் நெகட்டிவ் நம்பர் கிடைக்காது. அதனால இந்த கோடொமைன்ல இருக்க இந்த நெகட்டிவ் நம்பருக்கு எப்பவுமே மேப்பிங் நடக்காது. அதனால இந்த நெகட்டிவ் நம்பர்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நான் இந்த நெகட்டிவ் நம்பர்ல இப்ப இந்த -1 எடுத்துக்கிறேன். -1 அப்படின்ற நம்பர் என்னோட ரியல் நம்பர்ல இங்க இருக்கு. ஆனா இந்த -1 கூட மேப் பண்றதுக்கு என்கிட்ட எக்ஸ் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எக்ஸ்மா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் f of x. இந்த -1 கூட கனெக்ட் பண்ற மாதிரி எந்த எக்ஸ் எலிமெண்ட்டும் என்கிட்ட டொமைன்ல இல்ல அப்படின்றத நம்ம எழுதிடணும். கண்டிப்பா -1 தான் எழுதணுமாமா. -2 போடும், -2 -3 ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் நீங்க போட்டுக்கலாம். அதனால இந்த மாதிரி எழுதிடணும். பட் there does not exist, இப்படி எழுதிடணும். பட் there does not exist any x in the natural number such that f of x is equal to -1. f of x -1 வர்ற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸும் இல்ல, அப்ப இவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். f is not onto அப்படின்னு எழுதிடலாம். இது கொஞ்சம் டஃபா இருக்கு மேம் எழுதுறதுக்கு அப்படின்னா நீங்க எழுதலாம் -1 and -2 are the negative numbers from the codomain does not have any pre-image அப்படின்னு கூட எழுதலாம். டொமைன்ல இருந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க இமேஜ்னு சொல்லணும். இவங்க கோடொமைன்ல இருந்து இவங்கள பார்க்கும்போது ப்ரீ இமேஜ்னு சொல்லணும். -1க்கு -2க்குலாம் ப்ரீ இமேஜே இல்லை, அவங்க கனெக்ட் ஆகல, அதனால இது ஆன் டூ கிடையாது அப்படின்னு கூட நீங்க எழுதலாம். அது கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி ரிசல்ட் வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க, கிடையாது. இந்த மாதிரி மாறுச்சுன்னா இது வந்து நாட் ஆன் டூ அப்படின்னு கிடைக்குதுன்றதா உங்களோட சரியான ஆன்சர். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா செக் த இன்ஜெக்டிவிட்டி அண்ட் சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இன்ஜெக்டிவிட்டினா 1, 1 அர்த்தம், சப்ஜெக்டிவிட்டினா ஆன் டூ அப்படின்னு அர்த்தம். இது வந்து என்ன பேசிக்னு பார்த்துட்டு இது என்னன்னு பார்க்கலாம். இன்ஜெக்டிவிட்டி அதாவது 1, 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் உங்களோட எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. உங்களோட கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஆக்சுவலா f of x அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது உங்களோட டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இண்டிவிஜுவலா தனித்தனி எலிமெண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, 1, 1ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எலிமெண்ட் x1 அப்படின்னா இந்த எலிமெண்ட் வந்து f of x1 அப்படின்னு அர்த்தம். இந்த எலிமெண்ட் x2 அப்படின்னா இந்த எலிமெண்ட் வந்து f of x2 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1, 1ஆ இருக்கணும் அப்படின்னா எப்போ வந்து f of x1ம் f of x2ம் ஒரே மாதிரி இல்லையோ, இந்த ரெண்டு நம்பரும் வேற வேற நம்பரா இருந்தா இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் கூட எப்படிதான் இருக்கணும், வேற வேற எலிமெண்டா இருக்கணும். ஏன்னா வேற வேற எலிமெண்ட்டுக்கு வேற வேற இமேஜ் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஒன்னு இது சாட்டிஸ்ஃபை ஆகும். இல்லைனா f of x1ம் f of x2ம் ஒரே மாதிரி இருந்தா, இந்த ரெண்டு வேல்யூ ஒரே எலிமெண்டா இருந்தா இதுவும் ஒரே எலிமெண்டா தான் இருக்கணும். x1 ஈக்குவல் டு x2ஆவே இருக்கும். இப்படி இருந்தா இது வந்து ஆக்சுவலா 1, 1 ஃபங்க்ஷன். எந்த ஒரு நம்பருக்கும் ரெண்டு இமேஜ் ஃபார்ம் ஆகவே கூடாது. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் டெஃபினட்டா கனெக்ட் ஆயிருக்கணும். ஆனா கோடொமைன்ல இங்க எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அப்ப கூட அது 1, 1ன்னு சொல்லிக்கலாம். ஆன் டூனா என்ன அப்படின்னா இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களோட டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கிறது வந்து கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கணும். இது வந்து ஆக்சுவலா நம்ம f of x அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருந்து ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது வந்து என்னோட x, இது வந்து y அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது y is equal to அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. y is equal to x plus 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க 1, 2, 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா y கண்டுபிடிக்கிறதுக்கு x ஓட பிளேஸ்ல 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1 plus 1 2, 1 2 கூட மேப் ஆகும், 2 3 கூட மேப் ஆகும். இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன். கோடொமைன் அப்படின்னா x is equal to கொஸ்டினை மாத்தணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மேப் ஆயிருக்காங்களான்னு செக் பண்றதுக்கு +1 அந்த பக்கம் போய் -1 கன்வெர்ட் பண்ணிட்டு இங்க எல்லாருமே மேப்பிங்கான்னு பார்க்கணும். f of x is equal to y-ன்னு ப்ரூவ் பண்றது மூலமா அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஆன் டூ அப்படின்னு சொல்லிடலாம். கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத சப்ஜெக்டிவிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n. என்னன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 1 2 3 4. இங்கேயும் வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 9 அப்படின்னு.
இதை வந்து இந்த மாதிரி மேப்பிங் வந்து சர்க்கிள் போட்டு ஆரோ டயக்ராம் காமிக்கணுமா நீங்க காமிக்க தேவையில்லை. இது உங்களுக்கு நல்லா புரியணும்னு தானே இதை எழுதியிருக்கேன். இங்க கொஸ்டின் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னோட எக்ஸ், இதுதான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தானே வரும். அப்போ எஃப் ஆஃப் 1 வந்து 1 கூட தான் மேப் ஆகும். அடுத்து நான் எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்றேன். 2 ஸ்கொயர் பண்ணா 4, அப்போ 2 வந்து 4 கூட மேப் ஆகும். 3 9 கூட மேப் ஆகும். 4 16 கூட மேப் ஆகும். நம்ம 1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது டொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் தனித்தனி எலிமெண்ட் கூட மேப் ஆவாங்களான்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் ஸ்கொயர் பண்ணா வேற வேற ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் இப்போ 1 ஃபங்க்ஷன் நமக்கு தெரியுதுல்ல, எல்லா டொமைன்ல இருக்க எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியா வேற வேற நம்பர் தான் மேப் ஆகுது அப்படின்னு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் 1 பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்குது. எஃப் ஆஃப் 2, அதாவது எக்ஸோட பிளேஸ்ல 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட ஃபார்முலா இங்கே 2 ஸ்கொயர் தானே. அப்போ 2 வந்து யார் கூட மேப் ஆகுது, 4 கூட தான் மேப் ஆகுது. இப்போ எஃப் ஆஃப் 1ம் எஃப் ஆஃப் 2ம் ஈக்குவலா எனக்கு ஆன்சர் பண்ணல. அது மாதிரி 1ம் 2ம் கூட ஆன்சர் வந்து ஈக்குவல் நம்பர்ஸ் கிடையாது. ரெண்டு வித்தியாசமான நம்பரோட தான் மேப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். இதுல ஏதாவது ஒரு நம்பர் வந்து 2 நம்பர் எடுத்து ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அது 1 கிடையாதுன்னு தான் நம்ம எழுதியிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆன் 2 எழுத போறோம். ஆன் 2னா இங்க கோடமைன்ல இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆவாங்களா, அதுதான் நம்மளோட ஆன் 2. நல்லா யோசிச்சு பாருங்க. 1 கூட மேப் ஆயிருக்கு, 2 4 கூட போய் மேப் ஆயிடுச்சு. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்மளோட மேப்பிங். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப இந்த நடுவில் இருக்க 2 3 எல்லாம் யாரு கூட மேப்பே ஆகாதே. ஆமா, 2 3 மேப் ஆகல. அப்ப அது கண்டிப்பா ஆன் 2 கிடையாது. அப்ப இந்த 2ம் 3ம் மேப் ஆகல அப்படின்றத நம்ம ரீசனா எழுதணும். ஸோ ஆன் 2க்கு வந்து இந்த மாதிரி ரீசன் எழுதுங்க. நான் 2ன்னு ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பர்ல இருக்கு, நீங்க 3 கூட எழுதலாம். ஏன்னா 3க்கும் மேப்பிங் நடக்கல. மேப்பிங் நடக்காத ஒரு எலிமெண்ட் எடுத்து இதுவும் நேச்சுரல் நம்பர்ல இருக்கு. பட் there does not exist any x belongs to n. இந்த 2 கூட மேப் பண்ற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸும் இல்ல. such that f of x is equal to 2ன்னு வரணும். f of x பண்ணி 2 ஆன்சர் கொடுக்குற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸும் இல்ல. அதனால f is not on 2 அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே f of x is equal to x ஸ்கொயர் தான் கொஸ்டின். ஆனா ஃபங்க்ஷன் ஃப்ரம் இன்டிஜர் டு இன்டிஜர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இன்டிஜர் டு இன்டிஜர். இன்டிஜர்னா எல்லா நெகட்டிவ் நம்பர் 0 பாசிட்டிவ் நம்பர். அதே மாதிரி இங்கேயும் நெகட்டிவ் நம்பர் 0 பாசிட்டிவ் நம்பர் இருக்கு. முதல்ல இது 1 1 செக் பண்ணணும்னா இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் தனித்தனியா இண்டிவிஜுவல் இமேஜ் எடுக்குதான்னு பார்க்கணும். நம்மளோட கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் -1 நான் ஸ்கொயர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். -1 ஸ்கொயர் பண்ணா +1 கூட மேப் ஆகும். 0 ஸ்கொயர் பண்ணா 0 கூட மேப் ஆகும். +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 கூட தான் மேப் ஆகும்ல. இப்போ -2 ஸ்கொயர் பண்ணா +4 கூட தான் மேப் ஆகும். ஏன்னா -2 × -2 +4 தான். +2 ஸ்கொயர் பண்ணாலும் +4 கூட தான் மேப் ஆகும். அப்போ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவோட மட்டும் தான் மேப்பிங் நடக்கும். இங்க இருக்கிற எந்த நெகட்டிவ் நம்பர் கூட மேப்பிங் நடந்திருக்காது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மொரோவர் -1ம் +1 கூட மேப் ஆயிருக்கு, +1ம் +1 கூட மேப் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு பேர் ஒரே இமேஜை ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இது டெஃபினட்டா 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஆக்சுவலா மெனி 1ல தான் வரும். அப்போ அதையே நம்ம ரீசனா எழுதிக்கலாம். நான் f of -1 கண்டுபிடிக்கிறேன். இங்க எக்ஸுக்கு பதிலா -1 போட்டு பார்க்குறேன். அப்போ -1 ஸ்கொயர் பண்ணா +1 கிடைக்குது. நான் f of +1 போட்டு பார்க்குறேன். +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் கிடைக்குது. அப்போ f of -1ஓட ஆன்சரும் f of +1ஓட ஆன்சரும் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஆனா -1ம் +1ம் ஒரே மாதிரி நம்பர் இல்லையே, வித்தியாசமான நம்பர்ஸ். ரெண்டு வித்தியாசமான நம்பர் ஒரே மாதிரி மேப்பிங் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து 1 1 கிடையாது. therefore f is not 1 1 அப்படின்னு எழுதிடணும் நம்ம. ஸோ எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம ஆன் 2 பார்க்க போறோம். ஆன் 2னா என்னது? கோடொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆயிருக்காங்களான்னு பார்க்கணும். கோடொமைன்ல இண்டிஜர்ஸ் இருக்காத எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்காங்க. இங்க இருக்கிற எந்த நெகட்டிவ் நம்பருக்கும் மேப்பிங் நடக்காது. ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது எல்லாரும் பாசிட்டிவ் நம்பர் கூட தான் போய் மேப்பிங் பண்ணுவாங்கல்ல. அப்ப இந்த நெகட்டிவ் நம்பர் யாருக்குமே மேப்பிங் நடக்காது. ஸோ அந்த நெகட்டிவ் நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்து நம்ம ரீசனா எழுதி இது வந்து ஆன் 2 ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். -1 -2 -3 எது வேணாலும் நான் எடுத்துக்கலாம். ஸோ -2ன்ற ஒரு நம்பர் வந்து இன்டீஜர்ல இருக்கு. பட் there does not exist any x belongs to the integer to map with -2 அப்படின்னு எழுதிடணும். இதை இந்த -2 கூட மேப்பிங் பண்ற மாதிரி எங்கிட்ட எந்த எக்ஸும் இல்லைன்னு இப்படி எடுத்து எழுதுங்க. ஸோ இப்படி எடுத்து எழுதிடலாம். ஸோ எக்ஸ் எந்த எக்ஸும் எங்கிட்ட இன்டிஜர்ல இல்லை. such that f of x is equal to 2ன்னு மேப் பண்றதுக்கு. அப்போ f is not on 2ன்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல பாருங்க, ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் மேப்பிங் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷன். இது 1 1 ஆன் 2 உங்களை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ -1 ஸ்கொயர் பண்ணா +1 வரும், +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். அப்போ ரெண்டு பேர் ஒரே நம்பரோட மேப் பண்றதுனால டெஃபினட்டா இது என்னன்னு சொல்லிடலாம், 1 1 கிடையாது, ஏன்னா இது மெனி 1ல தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதை நம்ம போன இதுல அதே தான் பண்ணோம். ஓகே, இப்போ ஆன் டு ஒன் செக் பண்றதுக்கு அதே கண்டிஷன் தான். இப்போ எஃப் ஆஃப் -1 எடுக்கிறோம், -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 கிடைக்குது. எஃப் ஆஃப் +1 எடுக்கிறோம், நீங்க 2 கூட எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி காமிக்கலாம். -2 எடுத்தா +4 வரும், +2 எடுத்தாலும் +4 தான் வரும். அப்படி கூட நம்ம எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். எஃப் ஆஃப் -1க்கும் எஃப் ஆஃப் +1க்கும் ஒரே ஆன்சர் வந்திருக்கு. ஆனால் -1ம் +1ம் ஒரே நம்பர் கிடையாது, வேற வேற நம்பர். ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் நாட் 1 1 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இது ரியல் நம்பருக்கும் அந்த இன்டிஜருக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ், ஒரே மாதிரி தானே வருது. அதே மாதிரி உங்களோட ஆன் டு செக் பண்ணும்போது இங்க இருக்க எந்த நெகட்டிவ் நம்பர் கூட மேப்பிங் நடக்காது, அதை எடுத்து நம்ம ரீசனா எழுதிடலாம். இதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது வந்து நேச்சுரல் நம்பர். அதுல நான் சொன்னேன், இப்போ இங்க இருக்கிற இந்த 2ன்ற நம்பர் கூட மேப்பிங் நடக்காது இல்லையா. ஆக்சுவலா பேசிக்கா இப்போ நான் 2 ஸ்கொயர் பண்ணா 4 தானே போகும். அப்ப 2ன்னு ஒரு நம்பர் வந்து எங்கிட்ட ரியல் நம்பர்ல இருக்கு, அதுக்கு மேப்பிங் நடக்காதுன்னு கூட நான் எழுதலாம்ல. அப்படின்னா ரியல் நம்பர்னு சொல்லும் போது எழுதக்கூடாது, ஏன் தெரியுமா, ஏன்னா ரியல் நம்பர்ல √2ன்ற நம்பர் கூட ரியல் நம்பர்ல வரும். √2 ஸ்கொயர் பண்ணா 2 கூட மேப்பிங் நடந்துரும். அதே மாதிரி √3 மேப் பண்ணும்போது 3 கூட மேப்பிங் நடந்துரும். அப்போ வந்து இங்க இருக்கிற எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ் கூடயும் டெஃபினட்டா மேப்பிங் நடந்துரும். இப்போ இவங்கள வந்து நீங்க ரீசனா ஆன் டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நெகட்டிவ் நம்பர்ல எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா எந்த ஒரு நம்பரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணா நெகட்டிவ்ல மட்டும் டெஃபினட்டா ஆன்சர் வராது இல்லையா. அதனால நம்ம நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கணும். ஸோ -2ன்ற ஒரு நம்பர் ரியல் நம்பர்ல இருக்கு, ஆனா பட் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனி எக்ஸ். இதான் உங்களோட எக்ஸ் எலிமெண்ட், இதான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் எலிமெண்ட். எந்த எக்ஸும் வந்து அந்த -2 கூட மேப்பிங் பண்ணாது. அதனால பட் தேர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 கொண்டு வர்ற மாதிரி. அதனால எஃப் இஸ் நாட் ஆன் டு அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே எல்லா நேச்சுரல் நம்பரும் இருக்கு, இங்கே எல்லா நேச்சுரல் நம்பரும் இருக்கு. கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். கியூப் பண்ணி மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1 கியூப் பண்ணும்போது இப்போ 1 எஃப் ஆஃப் 1ன்னு வச்சுக்கோங்களேன். 1 கியூப் பண்ணா 1 தான் ஆன்சர் கிடைக்கும், 1 1 கூட மேப் ஆகும். எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு 2 போட்டா 2 கியூப் பண்ணா 8 கிடைக்கும், 2 வந்து 8 கூட மேப் ஆகும். 3 வந்து 27 கூட மேப் ஆகும், 3 கியூப் பண்ணா இது மாதிரி கியூபிக் நம்பர் கூட மேப் ஆயிட்டே வரும். ஸோ யோசிச்சு பாருங்க, ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரே நம்பரோட மேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு. டெஃபினட்டா இல்லைல்ல, ஏன்னா எல்லா நம்பரும் கியூப் பண்ணும்போது இதை விட பெருசாயிட்டே தான் போகும். இப்போ எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனியா என்ன இருக்குன்னு அர்த்தம், இமேஜ் கிடைக்கும்னு அர்த்தம். நம்ம இதை எழுதிக்கலாம். நான் எஃப் ஆஃப் 1 பண்றேன், ஸோ நம்மளோட வேல்யூ வந்து 1 கிடைக்குது. இது மாதிரி எஃப் ஆஃப் 2 பண்றோம், நம்மளோட ஆன்சர் வந்து 8 கிடைச்சிருக்கு. எஃப் ஆஃப் 1ம் எஃப் ஆஃப் 2ம் ஈக்குவல் கிடையாது, அதே மாதிரி 1ம் 2ம் கூட ஈக்குவல் கிடையாதுல்ல. ஸோ அதோட இமேஜ் வித்தியாசமா இருந்தா நம்பரும் வித்தியாசமா தான் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 1 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஆன் டூ எழுதணும். ஆன் டூனா கோடொமைன்ல இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆயிருக்கணும்ல. கோடொமைன்ல இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இவங்க கூட மேப் ஆகுறதுக்கு இங்க எலிமெண்டே இல்ல பாருங்க. இது வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னா இவங்க வந்து இந்த இடத்துல வந்து மேப்பிங் நடந்திருக்கும். ஆனா இங்க வந்து நேச்சுரல் நம்பர் தானே இருக்கு. ஸோ 1க்கு அப்புறம் டெஃபினட்டா 2 தான் இருக்கு, நடுவில் எந்த நம்பரும் கிடையாது. அப்போ இந்த 2 3 4 5 கூட எந்த மேப்பிங்கும் நடக்காது, ஏன்னா 1க்கு அப்புறம் 8 கூட தான் மேப்பிங் நடந்திருக்கும். இப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எழுதி அவங்களுக்கு கூட கனெக்ட் பண்ற மாதிரி எக்ஸ் நம்ம கிட்ட இல்ல அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ ஆன் டூக்கு இப்போ ஒரு நம்பர் நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2ன்ற ஒரு நம்பர் வந்து என்கிட்ட நேச்சுரல் நம்பர்ல இருக்கு, 2 பிலாங்ஸ் டு த நேச்சுரல் நம்பர் இங்க இருக்கு. ஆனா பட் தே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். So, but there does not exist any x belongs to the natural number such that f of x is equal to 2. f of x is equal to 2 answer வர மாதிரி எந்த xும் நம்ம கிட்ட இல்ல. அதனால f is not on to எழுதி sum கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். Next question பாருங்க, function from integer to integer given by f of x is equal to x cube அப்படின்னு கொடுத்திருக்காங்க. integers to integers அப்படின்னும் போது நம்ம கிட்ட நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், -1 -2 அது மாதிரி 0 +1 +2 எல்லாமே இருந்தால் தான் அதை நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் -2 -1 0 +1 இதுவும் இன்டீஜர் தான். இன்டீஜர்ல இருந்து இன்டீஜருக்கு மேப்பிங் பண்றாங்க. f of x is equal to x cube கொடுத்துருக்காங்க. இப்போ -1 கியூப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். f of -1 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -1 தான் கிடைக்கும். ஏன்னா மைனஸ் ஆன்சர் -1 கூட மேப் ஆகும். 0 கியூப் பண்ணா 0 கூட மேப் ஆகும். +1 கியூப் பண்ணா +1 கூட மேப் ஆகும்.
இப்போ -2 கியூப் பண்ணா -8 கூடயும் +2 கியூப் பண்ணா +8 கூடயும் மேப் ஆகும். அப்ப ஏதாவது ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஒரே ஆன்சர் வர சான்ஸ் இருக்கானா? சான்ஸ் இல்ல. ஏன்னா இது நெகட்டிவ் நம்பருக்கு நெகட்டிவ் நம்பரே மேப் ஆகுறதுனால. ஸோ அதை நம்ம வந்து என்னன்னு எழுதிடலாம்னா, இப்போ நான் f of -1 எடுத்து மேப் பண்றேன். அப்போ -1 கியூப் பண்ணா -1 கிடைக்குது. f of +1 எடுத்து நான் மேப் பண்றேன். +1 கியூப் பண்ணா +1 கிடைக்குது. அப்ப f of -1 ஆன்சரும் f of +1 ஆன்சரும் ஒரே மாதிரி இல்ல, வேற வேற மாதிரி கிடைச்சிருக்கு. ஏன்னா -1ம் +1ம் கூட ஒரே மாதிரியான நம்பர் கிடையாது, வேற வேற நம்பர். அப்ப வேற வேற நம்பருக்கு வேற வேற மேப்பிங், வேற வேற இமேஜஸ் கிடைக்கிறதுனால இது டெஃபினட்டா ஒரு 1-1 ஃபங்க்ஷன் தான். அப்ப f is 1-1 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து onto எழுத போறோம். ஸோ onto ஃபங்க்ஷன். ஸோ ontoல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மேப் ஆயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்து -1 மைனஸ் கூட மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி -2 வந்து -8 கூட தான் மேப் ஆகும். அப்போ இந்த இன்பிட்வீன்ல வர்ற நம்பர்ஸ் 3, 4 இவங்கெல்லாம் மேப் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்க பாசிட்டிவ் சைட்லையும். இப்போ 2 வந்து 8 கூட தான் போய் மேப் ஆகும் கியூப் பண்ணும்போது. அப்போ இந்த நடுவில் வர்ற 1 கூட மேப் ஆச்சு, 2 வந்து 8 கூட மேப் ஆச்சு. அப்போ நடுவில் இருக்க இந்த 3, 4, 5, 6, 7லாம் யாரு கூட மேப் ஆக மாட்டாங்க. ஏன்னா இங்க வெறும் இன்டீஜர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ரியல் நம்பரா இருந்தா மேப்பிங் நடக்கும். ஆனா இது இன்டீஜர்ஸா இருக்கிறதுனால அங்க மேப்பிங் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப இங்க இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ இங்க இந்த 2ன்ற எலிமெண்ட் இருக்கு, அந்த 2க்கு அங்க மேப்பிங் நடக்கல. அப்ப 2 belongs to the integer but they does not exist. ஸோ கோடொமைன்ல ஒரு நம்பர் மேப் ஆகாம இருந்தா கூட அதை நம்ம அதை ontoன்னு சொல்லவே முடியாது. இங்க இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆனதா அதை ontoன்னு சொல்ல முடியும். ஸோ இதுல இந்த 2 மேப் ஆகல, அதனால இதை நான் ontoன்னு சொல்ல முடியாது. f is not onto அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 3ல அவங்க கேட்டிருக்காங்க, prove that greatest integer function from real number to real number is given by f of x is equal to ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இஸ் நெய்தர் 1-1 நார் onto. இது 1-1ம் இல்லை ontoவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த எக்ஸ் வந்து எதை டினோட் பண்ணியிருக்குன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸை வந்து இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 அப்படின்ற ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அது 1ன்னு தான் வெளில வரும். இப்போ 1.1னாலும் இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 1 தான். மாதிரி 1.2வும் வெளில வரும்போது 1ன்னு தான் வரும். 1.9 எடுத்தாலும் இது என்னன்னு தான் வரும், 1ன்னு தான் வரும். இப்போ நம்ம 2ன்னு போகும்போது இது ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 2. 2.1, 2.2, 2.3, 2.9 வரைக்கும் இதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 2ன்னு தான் வெளில வரும். 3 போகும்போது 3. இதான் இதோட பேசிக். இது வந்து ஸோ இதுல பாருங்களேன், இதுல வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற நம்பர் அப்படியே வந்துடும் நமக்கு வெளியே அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இது வந்து 0, இது 1, இது 2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 1.4 இருக்கு. 1.4ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வந்து 1 தான். இதே மாதிரி நெகட்டிவ் சைடு இருக்குல்ல, இப்போ இது -1, இது -2, இது -3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் -2.5. இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பத்தி பேசிக் நாலேஜ் எல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து -2 அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அது -2 கிடையாது, -3. அது எப்படிமா -2.5ல -2 தானே நமக்கு இங்கே கம்ப்ளீட்டாக கிடைக்குதுன்னா கிடையாது. ஏன்னா இப்போ இந்த 1.4 அப்படின்றதுல இருக்க கம்ப்ளீட் இன்டிஜர் 1. இது எங்க வந்திருக்கு பாருங்களேன், அந்த நம்பரோட லெஃப்ட் சைட்ல வந்திருக்கா. அதே மாதிரி இப்போ இதுதான் -2.5. -2.5ஓட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கம்ப்ளீட் இன்டிஜர். -2.5 விட சின்ன நம்பர் -3 தான், -2 கிடையாது. -2ன்றது -2.5 விட பெரிய நம்பர் ஆக்சுவலா. ஸோ நெகட்டிவ் நம்பர் எழுதும்போது மட்டும் இதை கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு எழுதணும். ஆக்சுவலா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா இதுதான். இப்போ இது எதுவுமே நம்ம எக்ஸாம்ல எழுத போறதில்ல. நம்ம வந்து ஒரு சிபிஎஸ்சி 12th எழுதுறோம். இதோட பேசிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1-1 ஃபங்க்ஷனும் கிடையாது, onto ஃபங்க்ஷனும் கிடையாது, ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து இது 1-1 இல்லை அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எழுத போறோம். ஸோ இது ஒரு 1-1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்க்க போறோம். அவங்க ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னா ரியல் நம்பர்ல எல்லா டெசிமல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், ரூட் நம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் நான் 1 பண்றேன், என்னோட வேல்யூ வந்து 1 தான் கிடைக்குதும். ஃபங்க்ஷன் ஆஃப் 1.9 பண்றேன், அப்போ கூட என்னோட ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஏன்னா கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் தானே பண்ண சொல்லியிருக்காங்க, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ f of 1 பண்ணாலும் f of 1.9 கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. ஆனால் 1ம் 1.9ம் சேம் ஆன்சர் கிடையாதுல்ல. அதனால இது டெஃபினட்டா 1-1ல வராது. மேம் நான் 1ம் 2ம் எடுக்கலாம்ல, 1ம் டிஃப்ரெண்டா இருக்கு, 2ம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஒரு கண்டிஷன் எழுதி இது 1-1ன்னு சொல்றோம்னா இங்க இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனி இமேஜ் வந்திருக்குன்னு
ப்ரூவ் பண்ணாதான் அது 1 1. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிற 2 எலிமெண்ட்டை கொண்டு வந்து அது 1 1 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்போவுமே ஒரு எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் கூட அவங்கள தான் நம்ம ரீசனாக சொல்லணும். ஸோ எஃப் இஸ் நாட் 1 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ எழுதிட்டோம். அடுத்து நம்ம எழுத போகிறது வந்து ஆன் டூ. இது ஆன் டூவா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் டூனா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். ஆன் டூ அப்படின்னா உங்களோட கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆயிருந்தால் தான் அது வந்து ஆன் டூ. ஸோ இங்கேயும் எல்லா ரியல் நம்பரும் இருக்குது, இங்கேயும் எல்லா ரியல் நம்பரும் இருக்குது. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னா இப்போ இது எல்லா நம்பரும் இப்போ இங்கே வந்து -1 -1.9 0 1 1.9 எல்லா நம்பரும் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் எல்லா நம்பர்ஸும் இருக்கும்ல 0 -1 -1.5 +1 +1.5 2ன்னு எல்லா நம்பரும் இருக்கும். இதில் வந்து நம்ம +1 பண்ணாலும் +1 தான் கிடைக்குது, 1.9 பண்ணாலும் 1 தான் கிடைக்குது. அதனால தான் அது 1 1 இல்லைன்னு எழுதணும். இப்போ ஆன் டூவில் இப்போ அடுத்து நம்ம 2லேருந்து 2.5 வர வரைக்கும் எல்லாருமே 2 கூட மேப் ஆவாங்க. 3லேருந்து 3.9 வரைக்கும் எல்லாமே 3 கூட மேப்பாங்க. அப்போது இங்கே இருக்கிற ரியல் நம்பர்லேயும் டெசிமல் நம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த 1.5 -1.5 1.6 1.9 எவ்வளோ டெசிமல் இருக்குது. அதில் ஒரு டெசிமல் கூட மேப் ஆகாது. ஏன்னா என்னோட ஆன்சர் எல்லாமே என்னவா தான் இருக்கும், இன்டிஜர்ஸாக மட்டும் தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்க இன்டிஜர் மட்டும் தான் மேப்பாங்க தவிர எல்லா ரியல் நம்பரும் டெஃபினட்டாக மேப்பிங்கில் வர மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு டெசிமல் நம்பரை எடுத்து நம்ம என்ன எழுதிடலாம், ரீசன் எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து 1.5 அப்படின்ற ஒரு நம்பர் என்கிட்ட ரியல் நம்பரில் இருக்குது. பட் there does not exist any x such that அது வந்து 1.5 கூட கனெக்ட் ஆகுற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸும் இல்லை. அதனால இது ஆன் டூ கிடையாது. இந்த மாதிரி எழுதிடலாம் நம்ம. ஸோ there does exist any x belongs to R such that f of x is equal to 1.5. இங்கே இருக்கிறது எல்லாரும் எக்ஸ், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் f of x. f of x 1.5 கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த எலிமெண்ட்டும் நம்ம கிட்ட இல்லை. f is not on 2ன்னு போட்டுடலாம். therefore f is neither 1 1 nor on 2 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். Next question பார்க்கலாம். Show that the modulus function from real number to real number is given by f of x is equal to modulus of x. f of x. So modulus x அப்படின்ற function வந்து என்ன நீங்க ஷார்ட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. Modulus of x if x is positive or 0, when modulus of x is negative, when is negative அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா modulus of xன்றது xன்னே வரும் எப்போ அப்படின்னா x ஓட வேல்யூ வந்து greater than or equal to 0வா இருக்கும்போது. மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் எப்போ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வா இருக்கும்போது. ஆனால் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கோம், நம்ம மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர் வெளியே எடுத்தால் பாசிட்டிவ் தானே மேம் வரும், ஏன் இதை நெகட்டிவ்ல எழுதுறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் -7 இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த மாடுலஸ் இல்லாமல் உள்ளே இருக்கிற நம்பரை போய் பார்ப்பாங்க. இந்த நம்பர் வந்து லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வான்னு. ஸோ -7ன்றது ஒரு 0 விட சின்ன நம்பர் இல்லையா, அதனால இதை வெளியே எடுக்கும் போது மைனஸ் ஆஃப் இந்த -7 அப்படின்னு எழுதுவோம் நம்ம. அதனால மைனஸ் கட் ஆகிட்டு +7 அப்படின்னு கிடைச்சிரும். அதனால தான் எந்த நெகட்டிவ் நம்பரை வெளில எடுத்தாலும் அது பாசிட்டிவாக வரும் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி நமக்கு நடக்குது. இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இங்கே எல்லா நம்பர்ஸும் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், டெசிமல்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் எல்லா நம்பர்ஸும் இருக்கும். -1 -2 இன்டிஜர்ஸ் மட்டும் தான் எழுதுறேன், எனக்குள்ள எல்லா ஃப்ராக்ஷன்ஸும் கூட இருக்குன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல்ல 1 1 பார்க்கணும்னா -1க்கு மாடுலஸ் எடுத்தாலும் +1 கூட தான் கனெக்ட் ஆகும், +1க்கு மாடுலஸ் எடுத்தாலும் +1 கூட தானே கனெக்ட் ஆகும். அதனால நம்ம சொல்லிடலாம், நமக்கு கொடுத்துருந்த ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to modulus of x. நான் f of -1 கண்டுபிடிக்கிறேன், அதாவது மாடுலஸ் ஆஃப் -1 கண்டுபிடிக்கிறேன், +1ன்னு கிடைக்குது ஆன்சர். ஏன்னா -1ன்னு வந்ததுனால இப்போ நான் +1க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். +1 மாடுலஸ் எடுத்தாலும் +1 தான் வரும். அப்போ f of -1ஓட ஆன்சரும் f of +ஓட ஆன்சரும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் -1ம் +1ம் ஒரே நம்பராக கிடையாது, வேற வேற நம்பர். அப்போ வேற வேற நம்பர் ஒரே நம்பரோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து ஒரு 1 1 கிடையாது. ஸோ f is not 1 1 அப்படின்னு எழுதிடணும். ஸோ இது 1 1 இல்லை நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ ஆன் டூ பார்க்க போகிறோம். ஆன் டூவில் இப்போ இங்கே இருக்க எல்லா நெகட்டிவ் நம்பரும் பாசிட்டிவ் நம்பர் கூட தான் மேப் ஆக போகுது. பாசிட்டிவ் நம்பர்ஸும் போய் பாசிட்டிவ் நம்பர் கூட தான் மேப் ஆகும். ஏன்னா -2 மாடுலஸ் எடுத்தாலும் +2 தான், +2 மாடுலஸ் எடுத்தாலும் +2 தான், 0 மாடுலஸ் எடுத்தால் 0. அப்போ இங்கே நிறைய நெகட்டிவ் நம்பர்ஸ் இருப்பாங்களே, அந்த நெகட்டிவ் நம்பருக்கு எந்த மேப்பிங்கும் நடக்காதுல்ல. அப்போ கோடொமைனில் இந்த எலிமெண்ட்டுக்குலாம் மேப்பிங்கே நடக்காததுனால இது டெஃபினட்டாக ஆன் டூ ஃபங்க்ஷனில் வராதுன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் -2 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து என்னோட ரியல் நம்பரில் இருக்கு. ஏன்னா இதுவும் ரியல் நம்பர்ஸ், இதுவும் என்னோட ரியல் நம்பர்ஸ் ரியல் நம்பரில் இருக்குது. ஆனால் இந்த -2 கூட மேப் பண்ணுற மாதிரி என்கிட்ட எந்த எக்ஸும் இல்லை. இது என்னோட எக்ஸ், இது என்னோட f of x. அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். பட் there does not exist. ஸோ இப்படி எழுதிடலாம். therefore f is not on 2 அப்படின்னு எழுதிட முடியும். ஸோ அவங்க கேட்டிருக்க ப்ரூஃப் வந்து நமக்கு கிடைச்சிச்சு.
ஸோ எஃப் இஸ் நெய்தர் 1 1 நார் ஆன் டூ, ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு அர்த்தம். இப்படி எழுதி சம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் இங்கே எழுதியிருக்கிறது இது எல்லாமே பேசிக், இது எதுவுமே நம்ம எழுத வேணாம். இந்த 1 1 இந்த ஆன் டூ உங்களோட ஃபைனல் ப்ரூஃப் எடுத்து எழுதிட்டாலே போதுமானது. ஷோ தட் த சிக்னம் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். எஃப் ஆஃப் சிக்னம் ஃபங்க்ஷனை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுக்காம ஷோ தட் த சிக்னம் ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் 1 1 நார் ஆன் டூ அப்படி கூட கேள்வி கேட்கலாம். சிக்னம் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து எப்பெல்லாம் கிரேட்டர் தேன் 0வா இருக்கும், 0 விட பெரிய நம்பர் 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கா. இந்த பாசிட்டிவ் நம்பர் எல்லாம் யார் கூட மேப் ஆவாங்கன்னா 1 கூட. 1 கூட தான் மேப் ஆகும். 2 3 4 அதாவது கிரேட்டர் தேன் 0 வர்ற எல்லா நம்பரும் 1 கூட தான் மேப் ஆகும் அப்படின்னு சொல்லிடணும். 0 வந்து 0 கூட மேப் ஆகும். இது மாதிரி எக்ஸ் வேல்யூ எப்போ லெஸ் தென் 0வா இருக்கும், அதாவது -1 -2 -3ன்ற நம்பர் எல்லாரும் யார் கூட மேப் ஆவாங்கன்னா இந்த 1 கூட மட்டும் தான் மேப் ஆவாங்க. வேற யாரு கூட எந்த மேப்பிங்கும் நடக்காது. அப்போ இங்கே இருக்கிற இந்த +2 இந்த -2லாம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு கூட எந்த மேப்பிங்கும் டெஃபினட்டாக நடக்காது. இவங்க 3 பேர் மட்டும் தான் ரேஞ்சில் வருவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக சிக்னம் ஃபங்க்ஷன். இது வந்து 1 1ம் கிடையாது, ஆன் 2ம் கிடையாது அப்படின்னு தான் நம்மள ப்ரூஃப் எழுத சொல்லியிருக்காங்க. முதல்ல 1 1 அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியாக வேற வேற இமேஜ் வந்தால் தானே நம்ம அதை 1 1 அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லையே, எல்லா பாசிட்டிவ் நம்பரும் 1 கூட மட்டும் தானே மேப் பண்ணும். ஸோ அதனால நம்ம ஏதாவது 2 நம்பரை எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் 1 எடுத்தோம்னா அது வந்து 1 கூட தான் மேப் ஆகும். ஃபங்க்ஷன் ஆஃப் 2 எடுத்து பார்த்தாலும் அது 1 கூட தான் மேப் ஆகும். ஈவன் 3 எடுத்தாலும் 1 கூட தான் மேப் ஆகும் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் 1ம் எஃப் ஆஃப் 2க்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஆனால் 1ம் 2ம் ஈக்குவல் நம்பர் கிடையாது, வேற வேற நம்பருக்கு ஒரே இமேஜ் வந்திருக்கு. அதனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம், எஃப் இஸ் நாட் 1 1 அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். அது மாதிரி இப்போ ஆன் டூ பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்குது, இங்கேயும் எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ ஆன் டூவோட செக்கிங் என்ன அப்படின்னா, நம்மளோட கோடோமைனில் அதாவது இந்த 2வது செட்டில் இருக்கவங்க எல்லாரும் மேப் ஆனால் மட்டும் தான் அது என்னன்னு சொல்லிக்க முடியும். நம்ம ஆன் டூ மேப்பிங் வந்து கரெக்டுன்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே இந்த 2 இந்த -2 +3 -3 இவங்க கூடலாம் மேப்பிங்கே நடக்காது. அதாவது -1 0 1 இவங்க 3 பேர் தவிர வேற யார் கூட அங்கே மேப்பிங் நடக்காது. அதனால இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ +2ன்னு ஒரு நம்பர் வந்து என்னோட ரியல் நம்பரில் இருக்கு. But there does not exist any x belongs to x such that f of x is equal to 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 கூட மேப் பண்றதுக்கு என்கிட்ட எந்த எக்ஸும் இல்லை அப்படின்றத இப்படி எழுதிடணும். ஸோ இப்படி எழுதிடணும், நம்ம எந்த ஒரு எக்ஸும் f of x 2 கூட மேப் பண்ணியிருக்காது. அதனால இது ஆன் 2 கிடையாது. ஸோ 1 1ம் ஃபால்ஸு, ஆன் 2ம் ஃபால்ஸ். ஸோ therefore f is neither 1 1 or on 2 அப்படின்னு எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6th கொஸ்டின்ல லெட் ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெட் ஃபங்க்ஷன் வந்து இப்படி 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. பி ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி இருந்தால் ஷோ தட் எஃப் இஸ் 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னு ஒரு செட் இருக்கு. ஸோ இதுக்கு ஆரோ டயக்ராம் தான் போடணுமாம்னா கண்டிப்பாக போடணும்னு இல்லை, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. ஏன்ற செட்டில் 1 2 3 எலிமெண்ட் இருக்கு. பின்ற செட்டில் வந்து 4 5 6 7 இருக்கு. இவங்க யாரை மேப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 1ம் 4க்கும் நடுவில் ஃபங்க்ஷன் இருக்கு, 2க்கும் 5க்கும் 3க்கும் 6க்கும் நடுவில் ஃபங்க்ஷன் இருக்கு. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1 1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இமேஜ் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு 1 1 ஃபங்க்ஷன் தான். இதை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம்னா, இப்போ எஃப் ஆஃப் 1ன்ற வேல்யூ வந்து 4 கூட மேப் ஆயிருக்கு, எஃப் ஆஃப் 2 வந்து 5 கூட மேப் ஆயிருக்கு, எஃப் ஆஃப் 3 வந்து 6 கூட மேப் ஆயிருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது எஃப் ஆஃப் 1ஓட ஆன்சரும் எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சரும் ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா 1ம் 2ம் ஈக்குவல் நம்பர் கிடையாது, வேற வேற நம்பர். எது 2 நம்பர் வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லலாம். இல்லை இப்படி கூட எழுதலாம், எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் டொமைன் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இருக்கிறதுனால இது ஒரு 1 1 ஃபங்க்ஷன் தான் எழுதிடலாம் நம்ம. இது வந்து ஆன் 2 உங்களுக்கு கேட்கல, சப்போஸ் எக்ஸாமில் ஆன் 2 கேட்டாங்கன்னா இது ஆன் 2 கிடையாது. ஏன்னா 7ன்னு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்கு, ஆனால் இதுக்கு எந்த மேப்பிங்கும் நடக்கல. அதனால ஆன் 2 வந்து இது கிடையாது, இது வெறும் 1 1 மட்டும்தான். ஸோ நீங்கள் இப்படி ப்ரூஃப் எழுதலாம், இல்லைனா இந்த சென்டென்ஸ் எழுதினா கூட கரெக்டு தான். எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ ஹாஸ் அ யூனிக் இமேஜ் ஸோ தட் எஃப் இஸ் 1 1 ஃபங்க்ஷன் எழுதி சம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 7. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் தி ஃபங்க்ஷன் இஸ் 1 1 onto or bijective function, justify your answer னு கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின்ல ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R defined by f of x is equal to 3 minus 4x அப்படின்னு கொஸ்டின்ல இருக்கு. இப்போ இதுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா வேல்யூ 3 வரும், 1 சப்ஸ்டிட் பண்ணா வேற வேல்யூ, 2 சப்ஸ்டிட் பண்ணா வேற வேல்யூ. வேல்யூ டெஃபினட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, இங்கே எக்ஸுக்கு நீங்கள் வேற வேல்யூ போட அப்போ எல்லா நம்பருக்கும் தனித்தனியாக இமேஜ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு
நம்பர் எடுத்து எது ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறத விட நம்ம வந்து பேசிக்கா 2 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். x1 x2 எப்பவுமே வந்து 1 ப்ரூஃப்க்கு இப்போ லாங் ஆன்சர் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? இதுக்கப்புறமா லாங் ஆன்சர் டைப்ல வர எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இப்போ 1 ஃபங்க்ஷன் ப்ரூஃப் எழுதணும்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ f of x1 equal to f of x2, அதாவது 2 நம்பரோட இமேஜஸும் சேமா இருந்ததுன்னா அதோட எலிமெண்ட்டும் சேம்னு நம்ம எழுத போறோம். இப்போ f of x1 equal to f of x2ன்னு ஆரம்பிங்க. இப்போ இங்கே x இருந்தால் இங்கே x இல்லை, அப்போ இங்கே x1 போட்டால் இங்கேயும் x1 போடணும். அப்போ 3 minus 4 time x1 equal to 3 minus 4 time x2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற +3 இங்கே இருக்க +3 கட் ஆகிடும். ஏன்னா ஒரு +3 இந்த பக்கம் வந்து -3 ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு, அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ -4x1 equal to -4x2ன்னு இருக்கு. இங்கே மல்டிபிள் இருக்க -4ம் இங்கே மல்டிபிள் இருக்க -4ம் கூட கட் ஆகிடும். இப்போ ரிமைனிங் வந்து x1 equal to x2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 டேர்மோட இமேஜ் ஈக்குவலாக இருந்தால் அதோட எலிமெண்ட்ஸும் ஈக்குவல்னு வந்திருக்கு. அப்போ தேர்ஃபோர் f is 1 1, f வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆன் டு 1 கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன் டு ப்ரூஃப் எழுத போகிறோம். ஸோ ஆன் டு ப்ரூஃப் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக உங்களோட கொஸ்டின் f of xன்னு கொடுத்துருக்காங்களா? f of xன்றது yன்னு அர்த்தம். ஸோ y is equal to 3 minus 4x அப்படின்னு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே எலிமெண்ட் இருக்கு. இப்போ இது x இது yன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கேருந்து இங்கே கண்டுபிடிக்கும் போது நமக்கு y is equal to ஈக்குவேஷன் இருந்தால் தான் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆன் டூவில் நம்மளோட கோடொமைனில் எல்லாருக்கும் இமேஜ் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் வந்து x is equal to இருக்கணும். இப்படி வரும் நமக்கு. இப்போ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y is equal to நம்ம இது x is equal to மாற்றிக்க போகிறோம். அதனால -4x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இருக்க +y அங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ 3 minus y அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் இருக்க 4 அங்கே போனால் என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். அப்போ 3 minus y by 4 அப்படின்னு கிடைக்குது. இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் கிவன் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. f of xன்னு இருக்கா? அப்போ f of x அப்படின்ற கொஸ்டினில் 3 minus 4x தானே நம்மளோட கொஸ்டின். 3 minus 4 into xக்கு பதிலாக இந்த வேல்யூ 3 minus y by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 4 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து 3 இந்த மைனஸ் உள்ளே போனால் -3 + yன்னு வந்திருக்கும். +3 -3 கேன்சல். அப்போ ரிமைனிங் என்னன்னு வந்துருச்சு? yன்னு வந்துருச்சு. ஸோ f of x is equal to yன்னு வந்துருச்சுன்னா f is on 2. f is 1 சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, on 2 சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குல்ல. அப்போ f is a bijective function அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் டிஃபைன்டு பை f of x is equal to 1 + x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்குது, இங்கே எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்குது. டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் ரியல் நம்பர்னா உங்களோட பாசிட்டிவ், நெகட்டிவ், ஃப்ராக்ஷனல் நம்பர், டெசிமல் நம்பர் எல்லாமே இருக்கிறதா அர்த்தம். ஸோ எல்லா நம்பருக்கும் வேறு வேறு இமேஜ் கிடைக்குமான்றதை யோசிக்கணும் ஃபஸ்ட் நம்ம. இப்போ -1 +1 இங்கே எல்லா நம்பரும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் எல்லா நம்பர்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்ஸ்டியூஷனில் பாருங்கள், பேசிக் என்ன தெரியுமா? x² இங்கே இருக்குது. -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும், +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். ஸோ அப்போ 2 பேரும் ஒரே நம்பரோட தான் டெஃபினட்டாக மேப் ஆவாங்க. இப்போ வந்து 1 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்க்கு பதிலாக 1 போட்டிருக்கணும். ஸோ வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 கூட ஆட் பண்ணும்போது 2 கிடச்சிருக்கும். இப்போ f of -1க்கு செக் பண்ணி பார்க்கும்போது இதே ஃபார்மேட்டில் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டிருப்பாங்க. -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும், +1 +1 +2 அப்படின்னு கிடைக்குது. f of 1ஓட ஆன்சரும் f of -1ஓட ஆன்சரும் ஒரே ஆன்சராக வந்திருக்கு. ஆனால் 1ம் -1ம் ஒரே நம்பரில் வேறு வேறு நம்பர். அப்போ வேறு வேறு நம்பர் ஒரே நம்பரோட கனெக்ட் ஆகிருக்கு. -1ம் 2 கூட மேப் ஆகிருக்கு, +1ம் 2 கூட மேப் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? f is not 1 1. இது ஒரு 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். therefore f is not 1 1 அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். சரி, எழுதிட்டோம். இப்போ இது வந்து ஆன் டு 1 செக் பண்ணணும் இல்லையா? ஆன் டு அப்படின்னும் போது கோடொமைனில் இருக்க எல்லாரும் கனெக்ட் ஆவாங்களா அப்படின்னு பார்க்கணும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் -1ம் 2 கூட தான் மேப் ஆகும், +1. ஏன்னா எந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ கோடொமைனில் இருக்க இந்த நெகட்டிவ் நம்பர் கூட எந்த மேப்பிங்கும் நடக்காது. நான் எல்லா ஆன்சரும் பாசிட்டிவ்க்கு தான் போயிருக்கும். அப்போ இங்கே நிறைய இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ -2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -2ன்ற நம்பர் ரியல் நம்பரில் இருக்கு. ஆனால் அந்த -2 கூட மேப் பண்ணுற மாதிரி இங்கேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸில் இருக்கான்னா கிடையாது. அதனால நம்ம இதை வந்து ரீசனாக எழுதிடலாம். -2ன்ற ஒரு நம்பர் ரியல் நம்பரில் இருக்குது, பட் they does not exist. There does not exist any x belongs to R such that f of x is equal to 2. f of x -2ன்னு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த எக்ஸும் இல்லை. ஸோ 1 1ம் ஃபால்ஸ் தான் வருது, on 2ம் ஃபால்ஸ் தான் வருது. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா f is நெய்தர் நார்னு எழுதுங்க. நெய்தர் நார் அப்படின்னா 1 1ம் கிடையாது, on 2ம் கிடையாது. நெய்தர் 1 1 நார் on 2.
1 1 onto ரெண்டுமே false அப்படின்னு அர்த்தம். Question number 8 பாருங்க. Let A and B be sets. Show that function from f of A cross B to B cross A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக ரொம்ப ஈஸியாக நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், இப்போ A வந்து இப்போ 1 2 அப்படின்னு 2 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ Bன்ற செட்டுக்குள்ளே 3 4 அப்படின்ற எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A cross B எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? Aன்ற எலிமெண்ட்டையும் Aன்ற செட்டில் இருக்க எலிமெண்ட்டையும் Bன்ற செட்டில் இருக்க எலிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி எழுதணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இப்போ இங்கே 1 இருக்குது, இந்த 1 3 கூட சேர்த்தா 1,3, அப்புறம் 1,4 கிடைக்கும். அப்போ 2வை ஜாயின் பண்ணால் 2,3 2,4 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்படி எழுதிடலாம். அதே மாதிரி B cross A எழுதணும் அப்படின்னா நமக்கு B cross Aல முதல்ல Bயோட எலிமெண்ட்டையும் அதுக்கப்புறம் Aயோட எலிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ Bயில் ஃபஸ்ட்டு 3 இருக்குது, அப்போ 3,1, அப்புறம் 3,2, அப்புறம் 4,1, அடுத்து 4,2 எழுதியாச்சு. பிஏ A கூட கிராஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 செட்டு இருக்குது, அதை வந்து A cross B வந்து டொமைனாகவும் B cross A வந்து கோடொமைனாகவும் எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மேப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எலிமெண்ட்லாம் யார்? 1,3, அப்புறம் 1,4, 2,3, அப்புறம் 2,4 இப்படி இருக்குது. இந்த சைடு வந்து 3,1, 3,2, மாதிரி 4,1, 4,2 இப்படி இருக்க எலிமெண்ட்ஸ். இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா, A, Bன்ற எலிமெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணால் B, A கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1,3 ஃபங்க்ஷன் பண்ணால் 3,1, 1,4 வந்து 4,1 ஆகும், 2,3 3,2 ஆயிருக்கும், 2,4 வந்து 4,2 ஆயிருக்கும். அப்போ எல்லா எலிமெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனி இமேஜ் டெஃபினட்டாக கிடைக்குதுல்ல. அப்போ இது டெஃபினட்டாக 1 1 ஃபங்க்ஷன் தான். ஆன்டூன்னு சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் மேப் ஆயிருக்கலான்னு பார்க்கணும். ஸோ A cross B, B cross Aன்றது ரெண்டுமே ஒரே A, Bலேருந்து எழுதியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் B, A இருக்கோ டெஃபினட்டாக அதுக்கு ஆப்போசிட்டான A cross B டெஃபினட்டாக டொமைனில் இருக்க தானே செய்யும். அது டெஃபினட்டாக அது நான் என்னன்னு சொல்லிடலாம்னா ஆன்டூன்னு சொல்லிடலாம். ஸோ ஆன்டூ இருக்கும். ஏன்னா B, A வந்து B cross Aலேருந்து தென் தேர் எக்ஸிஸ்ட் A, B in A cross B அப்படின்னு கிடைக்குது. ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் ஆன்டூ ஃபங்க்ஷன். ஸோ 1 1 ட்ரூ தான், ஆன்டூவும் ட்ரூன்னு வருது. ஸோ தேர்ஃபோர் F is பைஜெக்டிவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ F is onto. ஸோ ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைன்றதுனால தேர்ஃபோர் F is பைஜெக்டிவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 9 ஒரு முக்கியமான கொஸ்டின். Let function from natural number to natural number be defined as f of n is equal to n plus 1 by 2 if n is odd, n by 2 when n is even. ஈவன் நம்பருக்கு இந்த n by 2ன்றதை வச்சு மேப்பிங் பண்ணோம். ஆட் நம்பராக இருந்தால் n plus 1 by 2 வச்சு மேப் பண்ணோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைஜெக்டிவான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆட் நம்பரும் ஒரு ஈவன் நம்பரும் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் செக் பண்ண போகிறது 1 1 ஃபங்க்ஷனுக்கு. 1 1 ஃபங்க்ஷனுக்கு முதல்ல f of 1 எடுக்கிறோம். 1ன்றது என்ன நம்பர்? ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பருக்கு என்ன ஃபங்க்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க? n plus 1 by 2. n-க்கு பதிலாக நம்ம இங்கே 1 எடுத்துருக்கிறதுனால 1 plus 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 plus 1 வந்து 2 by 2ன்னு கிடைக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1ன்னு வந்திருக்கு. இப்போ f of 2 எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2ன்றது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன் நம்பருக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? n by 2ன்னு கொடுத்துருக்காங்க. n-க்கு பதிலாக நம்ம 2 தானே எடுத்திருக்கோம். அப்போ 2 by 2ன்னு கிடச்சிருக்கோம். அப்போ கேன்சல் பண்ணால் வேல்யூ 1. f of 1க்கும் 1 தான் வருது, f of 2க்கும் 1 தான் வருது. அப்போ f of 1 ஈக்குவல் டு f of 2 அப்படின்னு கிடைக்குது. ரெண்டு பேர், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் ஒரே நம்பரோட மேப்பிங் பண்ணியிருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக இது 1 1 கிடையாது. 1ம் 2ம் ஈக்குவல் நம்பர் கிடையாது. ஆனால் அவங்களோட இமேஜஸ் சேமாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ f is நாட் 1 1 அப்படின்னு எழுதிடணும். இது வந்து ஒரு 1 1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆன் டூ செக் பண்ண போகிறோம். ஆன் டூ இந்த ஆட் நம்பருக்கு தனியாக செக் பண்ணோம், ஈவன் நம்பருக்கு தனியாக செக் பண்ண போகிறோம். நம்ம ரெண்டு கேஸ் எழுத போகிறோம். ஸோ ஆன் டூவில் முதல்ல n வந்து ஆட் நம்பராக இருந்தால் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆன் டூக்கு ஃபஸ்ட்டு கேஸ் 1 எழுதிக்க போகிறோம். ஸோ கேஸ் 1ல் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் n is ஆட் நம்பர். n is ஆட் நம்பர்னு எடுத்துகிட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு f of n is equal to ஆட் நம்பர் ஃபங்க்ஷனுக்கு என்ன ரூல் கொடுத்துருக்காங்க? n plus 1 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது f of xன்னு இருந்தால் நம்ம அதை yன்னு எடுத்துப்போம்ல. f of x வந்து yன்னு எடுத்துகிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ f of n rன்னு எடுத்துக்கலாமா? எந்த வேரியபிள் வேணாலும் எடுக்கலாம். ஸோ r is equal to n plus 1 by 2ன்னு இருக்குது. இப்போ r is equal to இருக்கிற ஈக்குவேஷன் n is equal to மாற்றணும். அப்போ டிவைடில் இருக்க 2 இங்கே வந்தால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2r equal to n plus 1 அப்படின்னு இருக்குது. இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? -1 ஆகிடும். அப்போ 2r minus 1 equal to n அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஆன் டூன்றதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த கொஸ்டினில் f of n equal to n plus 1 by 2ன்னு இருந்ததில் இந்த கொஸ்டினில் என்னோட பிளேஸில் 2r minus 1 அப்படின்னு போடணும். அப்போ f of n is equal to n plus 1 by 2 தானே. இந்த nக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
அப்போ 2r minus 1 plus 1 by 2 கிடைச்சிரும். இந்த minus 1 இந்த plus 1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ f of n is equal to 2r by 2 வந்திருக்கும். 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ f of n is equal to என்னன்னு வந்துருச்சு, rன்னு வந்தது. f of x is equal to y மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ therefore f is on 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ எழுதிட்டோம். இப்போ இதே மாதிரி கேஸ் 2, ஏன்னா நம்ம இப்போ இது ஆட் நம்பருக்கு மட்டும் தானே எழுதியிருக்கோம். இப்போ இதே மாதிரி ஈவன் நம்பருக்கு எழுதணும் இல்லையா. இப்போ கேஸ் 2 n is even number. n even number-ஆ இருந்தால் நம்மளோட ஃபார்மேட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ f of n is equal to கொஸ்டினில் ஈவனுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, n by 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ f of x yன்னு அசியூம் பண்ண மாதிரி இங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணிக்க போகிறோம், r is equal to n by 2ன்றது கொஸ்டின். டிவைடில் இருக்க 2 இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2r is equal to n அப்படின்னு கிடைக்குது. இந்த என்னோட வேல்யூவை கொண்டு போய் கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ f of n is equal to n-க்கு பதிலாக 2r by 2ன்னு வருது. 2 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ f of n is equal to r அப்படின்னு கிடச்சிது. அதை f of x is equal to y நம்ம எழுதுவோம்ல, அதே பேட்டர்ன் தான். நீங்கள் n rன்னு எழுதியிருக்கோம், ஏன்னா n கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ ஒரே மாதிரி கிடச்சிச்சு. ஸோ f is on 2. ஸோ 1 1 மட்டும் நமக்கு ஃபால்ஸ் வருது, on 2 வந்து ட்ரூ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது 1 1 நமக்கு ஃபால்ஸ் தான் வந்திருக்கு, on 2 மட்டும் தான் ட்ரூ வந்திருக்கு. ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதால நம்ம பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இது நாட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் நம்ம எழுதியிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏ அப்படின்ற செட் வந்து இட்ஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர் -3. 3ன்ற நம்பர் மட்டும் அந்த செட்டில் இல்லைன்னு அர்த்தம். அதேமாதிரி பின்ற செட்டு ரியல் நம்பர் -1. 1 மட்டும் ரிமூவ் பண்ண ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது ஏன் இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது, டினாமினேட்டரில் x-3 இருக்குது பாருங்களா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் டினாமினேட்டரில் 0ன்னு வந்துடும். அப்போ இது ஒரு நாட் டிஃபைன்டு கேல்குலேட் ஆகும். அதனால தான் எக்ஸுக்கு வந்து 3 வந்து ஏன்ற செட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் இங்கே 1 ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இதை ஆன் 2 பண்ணும்போது ஃபங்க்ஷனை b to a கொண்டு வருவோம்ல. அப்போ இதை நம்ம திருப்பி எழுதும்போது டினாமினேட்டரில் 1 வருமா இருக்கும். அதுக்காக தான் அந்த 1 அங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நீங்கள் எழுதும்போது ஏன் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்ற செட்லேருந்து பின்ற செட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, அதை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, x-2 by x-3 அப்படின்ட்டு. இஸ் f11 அண்ட் on to 1 செக் பண்ணுங்கள், ஜஸ்டிஃபையர் ஆன்சர்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இது 11 செக் பண்ணிடலாம். 11 செக் பண்ணுறதுக்கு ரெண்டு எலிமெண்ட் x1 x2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ f of x1 equal to f of x2, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டோட இமேஜஸ் சேம் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ அந்த எலிமெண்ட்டும் சேம்னு நம்மளுக்கு ப்ரூஃப் வரணும். நம்ம எங்கள் ஸ்கூலில் x is equal to yன்னு எடுத்துக்க சொன்னாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ x1 equal to x2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே x போட்டிருக்க இடத்துலலாம் இப்போ x1ன்னு போட போகிறோம். அப்போ இங்கே x1 இங்கே x1 வரும். அப்போ x1 - 2 by x1 - 3. இந்த பக்கம் அதே மாதிரி x2 வரும், x2 - 2 by x2 - 3 இப்படி எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற டிவிஷன் இங்கே வந்தால் மல்டிபிள் ஆகும், இங்கே இருக்க டிவிஷன் அங்கே போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ x1 - 2 மல்டிபிள் பை x2 - 3. அந்த சைடு நமக்கு கிடைக்கிற வேல்யூ x2 - 2, இங்கே x1 - 3 அங்கே போனால் மல்டிபிளாக வந்திருக்கும், x1 - 3 இப்படி எழுதிக்கலாம். உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு x1 x2 மல்டிபிள் பண்ணும்போது x1 x2 அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் x1 3யும் -3 டைம்ஸ் x1. அப்புறம் 2ல் மல்டிபிள் பண்ணும்போது -2 x2, 2ம் 3யும் +6ன்னு கிடச்சிரும். அதேமாதிரி இவங்களையும் மல்டிபிள் பண்ணணும். x2 × x1 வந்து x2 x1, அப்புறம் x2 × 3 3x2, அப்புறம் 2 × x1 -2 x1, அப்புறம் 2 3s are இங்கே 6. இங்கே இருக்கிற +6 அங்கே போனால் -6 ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு 6ம் கட் ஆகிடும். இங்கே இருக்கிற x1 x2, இங்கே இருக்கிற x1 x2 கூட கட் ஆகிடும். ஏன்னா ப்ளஸில் இருக்கட்டும் அங்கே போனால் மைனஸ் ஆகி கட் ஆகும். எப்படி பார்த்தாலும் இங்கே -3x1 -2 x2 இருக்குது. இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு ஒரு -3 x2வும் ஒரு -2 x1 இருக்குது. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ +3 x2 மைனஸ் அங்கே வந்தால் +2 x1 = 0ன்னு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு x1ஐயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரெண்டு x2ஐயும் கனெக்ட், இது ரெண்டும் x1 இது ரெண்டும் x2. ஸோ -3யும் +2வும் -1 x1 வந்திருக்கும். 3ல் 2 -1 +2 +1 x2 அப்படின்னு கிடச்சிருக்கும், ஈக்குவல் 0. -1 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ x2 is equal to x1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ x1 equal to x2ன்னு கிடச்சிருச்சுல. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷனோட அந்த இமேஜஸ் சேமாக இருந்தால் அந்த எலிமெண்ட்டும் சேம் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா therefore f is 11 அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து ஒரு 11 ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம on to ப்ரூஃப் எழுத போகிறோம். on to ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ f of x is equal to கொஸ்டின் இருக்குல்ல, அதை முதல்ல y is equal to எழுதிக்கோங்க. f of x is equal to y என்ற ப்ரூஃப் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ f of xக்கு பதிலாக yன்னு எடுத்துட்டோம்னா
x minus 2 by x minus 3 அப்படின்னு கிடைக்குது. y is equal to இருக்கிற ஈக்குவேஷனை x is equal to ஆக்சுவலாக நம்ம மாற்றணும். ஏன்னா ஆன்டோன்றது கோடோமைனில் எல்லாரும் ரிலேட் ஆகிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தானே. அதனால டிவைடில் இருக்க x minus 3 அங்கே வந்தால் மல்டிபிள் ஆகும். அப்போ y into x minus 3 equal to x minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ y உள்ளே கொண்டு போனால் xy minus 3y equal to x minus 2 எழுதிக்க போகிறோம். x எல்லாம் ஒரு பக்கம் வரணும். அப்போ xy இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் 2 இருக்குது, இந்த ப்ளஸ் 3 மைனஸ் 3y இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 3y அப்படின்னு கிடச்சிருக்கும். இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் காமனாக இருக்கா? எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே ஒரு y இருக்கும், இதுக்குள்ளே மைனஸ் 1 இருந்திருக்கும். ஈக்குவல் டு இதை மைனஸ் 2 ப்ளஸ் 3yனும் எழுதலாம், இல்லை 3y மைனஸ் 2 கூட எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். பிளேஸை மட்டும் மாற்றி போட்டிருக்கோம். ஈக்குவல் எல்லாம் தாண்டி போகலை. மல்டிப்பிளில் இருக்க y மைனஸ் 1 அங்கே வந்தால் டிவிஷனுக்கு தானே வரும். அப்போ x is equal to 3y minus 2 divided by y minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ y is equal to இருந்த ஈக்குவேஷனை இப்போ x is equal to என்ன பண்ணிட்டோம்? மாற்றி எழுதிட்டோம் ஆன் டு செக் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 1 போட்டால் இது வந்து என்ன ஆகிடும்னா நாட் டிஃபைன் ஆகிடும். அதனால தான் கோடோமைனில் 1 வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு த கோடோமைன். அப்போ இந்த எலிமெண்ட் வந்து டெஃபினட்டாக கோடோமைனோட ஃபங்க்ஷனாக தான் இருக்குன்னு சொல்லி இப்போ நியூவாக வர்ற கீழே வந்து இட்ஸ் கோடோமைன் வேல்யூ அப்படின்னு சொல்லி இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் எழுதிடுறாங்க. ஆனால் ப்ரீவியஸாக நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா, இங்கே வந்து எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிச்சா, இந்த வேல்யூ கிடச்சிச்சா, இதை கொண்டு போய் கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற கொஸ்டின் என்னது? எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 3யா? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுக்கணும். இப்போ 3y மைனஸ் 2 பை ஒய் மைனஸ் 1 அப்படின்றதான் எக்ஸு. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 3y மைனஸ் 2 பை ஒய் மைனஸ் 1 மைனஸ் 3. இப்படி இருந்த கொஸ்டினை இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவாக போட்டிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு எழுதிட்டோமா? இப்போ இங்கே எல்சிஎம் தான் எடுக்கணும். இங்கே பை 1. இப்போ 1 எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ 3y மைனஸ் 2, இந்த y மைனஸ் 1 இங்கே மல்டிபிள் ஆகும். ஸோ மைனஸ் இன்ட்டு 2 மைனஸ் 2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் 2. டினாமினேட்டரில் ஒரு y மைனஸ் 1 இருந்திருக்கும். இங்கே டினாமினேட்டரில் இங்கே 3 பை 1ன்னு எழுதிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம. அதுக்கப்புறம் 1 கூட மல்டிபிள் பண்ணால் 3y மைனஸ் 2 தான். இந்த y மைனஸ் 1 இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 3 இன்ட்டு y 3y 1 3s are 3. டினாமினேட்டரில் y மைனஸ் 1 இருக்குது. இந்த y மைனஸ் 1 இந்த y மைனஸ் 1 கட் ஆகிடும். இந்த டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் மேலே கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ y மைனஸ் 1 என்ன ஆயிருக்கும்? கட் ஆயிருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இப்போ நியூமரேட்டரில் ஒரு 3y இருக்குது, இங்கே ஒரு 2y இருக்குது. மைனஸ் பண்ணிட்டா 1yன்னு கிடச்சிருக்கும். மைனஸ் 2 இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. மைனஸ் 2 ப்ளஸ் 2 என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம எழுத தேவையில்லை. டினாமினேட்டருக்கு வரலாம். டினாமினேட்டரில் ஒரு ப்ளஸ் 3yயும் ஒரு மைனஸ் 3yயும் இருக்குது. அது என்ன இருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். ஒரு மைனஸ் 2வும் ஒரு ப்ளஸ் 3யும் இருக்குது. அப்போ 3 மைனஸ் 2ன்றது 1 தான். இப்போ y பை 1ன்றது y தான் கிடைக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சாச்சு? ஒய்ன்னு கிடச்சாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடச்சதுனால தேர்ஃபோர் எஃப் இஸ் ஆன் 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஆன் 2 ப்ரூஃப் வந்துடுச்சு. 1 நமக்கு ப்ரூஃப் கரெக்டாக தான் வந்திருக்கு. கொஸ்டினில் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க இது 1 and not 1 கேட்டாங்க. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குல்ல. அப்போ நம்ம எழுதிடலாம். ஹென்ஸ் எஃப் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஏன்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எஃப் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். ஒரு சூஸ் தான். ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 4 இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறதுல எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. எக்ஸ் டு த பவர் 4ல் இப்போது மைனஸ் 1 இருக்குது. மைனஸ் 1 டு த பவர் 4 பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 டு த பவர் 4 பண்ணால் ப்ளஸ் 1 தான் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 1 கூட தான் ரிலேட் ஆகும். அப்போ ப்ளஸ் 1 பண்ணால் ப்ளஸ் 1 பவர் 4 கூட நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ப்ளஸ் 1 தானே கிடைக்கும். அப்போ ரெண்டு பேர் ஒரே நம்பர் கூட தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ டெஃபினட்டாக இது 1 கிடையாது. சரி, அதே மாதிரி இப்போ இங்கே வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னால் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும், இங்கேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். எந்த ஒரு நம்பரையும் பவர் 4 பண்ணும்போது நமக்கு வேல்யூ இதில் தான் கிடைக்கும், பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கிற நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் என்ன ஆக மாட்டாங்க? மேப் ஆகவே மாட்டாங்க. அப்போ டெஃபினட்டாக அவங்க ஆன் 2வும் கிடையாது. ஸோ 1 கிடையாது, ஆன் 2வும் கிடையாது. ஸோ இப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம். 1 கிடையாது, ஆன் 2வும் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்க மைனஸ் நம்பர் யாருமே வந்து மேப் ஆகிருக்க மாட்டாங்க. நாட் 1 நாட் ஆன் 2 ரெண்டுமே இல்லை அப்படின்னா நெய்தர் 1 நார் ஆன் 2 அப்படின்ற டி ஆப்ஷன் தான் உங்களோட சரியான ஆப்ஷன். இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 12 நீங்கள் யோசிச்சுட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.